Hi everyone, welcome back to our channel. இந்த வீடியோல யூஎஸ்ல ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூடவே நாங்க என்ன வாங்குறோம்னு காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கடை வந்து கொரியன் ஷாப். ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷும் லைவ் கிராப்ஸ் வந்து மோஸ்ட்லி கொரியன், சைனீஸ், ஏஷியன் அண்ட் பிலிப்பீன் ஷாப்ல தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஷாப்குள்ள என்டர் ஆனோடனே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா அண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸு, நட்ஸு வச்சுருந்தாங்க. எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. பலாப்பழம் கூட இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இந்த கடையில எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். கிட்டத்தட்ட இது ஏஷியன் ஷாப் மாதிரி தான். இப்போ ஒரு வெஜிடபிள் எடுத்தீங்கன்னா அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இங்க பாருங்க மஷ்ரூம்லயே எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு. இப்போ வாங்க ஃபிஷ் செக்ஷனுக்குள்ள போகலாம். இந்த ஃபிஷ் நேம் வந்து கிராஃபிஷ். இதெல்லாம் ட்ரைவாகவே கிடைக்கும். இந்த ஃபிஷ் எப்படி வாங்கணும்னா எல்பி கணக்கில் வாங்கணும். சைட்லேயே இந்த மாதிரி டேங்க் வச்சுருப்பாங்க. இந்த டேங்க்குள்ள ஃபிஷ்ஷு, ஷ்ரிம்ப்பு, மட் கிராப்பும் லாப்ஸ்டரும் உயிரோடயே இருக்கும். வேணும்னா நம்மளுக்கு புடிச்சு தருவாங்க. அந்த மாதிரி கூட சிலர் வாங்கிட்டு போவாங்க. இங்க பாருங்க கிராப்லாம் வந்து உயிரோடயே இருக்கும். அது வந்து ஆக்டிவாவே இருக்கும். பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். நண்டை எப்படி வாங்கணும்னா பக்கத்துல பேப்பர் பேக் இருக்கும். அந்த பேப்பர் பேக்கை எடுத்துக்கணும். பக்கத்துல இடுக்கி இருக்கும். அந்த இடுக்கியை வச்சு நண்டை பிடிச்சி பேப்பர் பேக்குக்குள்ள போடணும். இதுவும் எல்பி கணக்குல தான் வாங்கணும். சில இடங்கள்ல டசன் கணக்குல விற்பாங்க. வாங்க நாங்க எப்படி நண்டு வாங்குறோம்னு பார்க்கலாம். அப்பாடா, ஒரு வழியா நண்டு பிடிச்சி பேக்குள்ள போட்டாச்சு. வாங்க எந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ அதை எடுத்து அங்கிட்டு பீப்புள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து வெயிட் போட்டு ப்ரைஸ் டாக் ஒட்டி தருவாங்க. அந்த பீப்புள் கிட்ட சொன்னோம்னா அவங்க க்ளீன் பண்ணியும் கட் பண்ணியும் தருவாங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி தருவாங்க. கொஞ்சம் ஃபிஷ் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃபிஷ் நல்லா இருக்காது. நம்ம தான் பார்த்து வாங்கணும். இந்த செக்ஷன்ல கருவாடுலாம் வச்சிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க நம்ம ஊரு நெட்லி கருவாடு இருக்கு. அப்புறம் சின்னாக்குனி. இங்க எல்லா ஃபிஷ்ஷுமே கிடைக்கும். சங்கு கூட வச்சிருப்பாங்க. நிறைய ஃபிஷ்ஷோட நேம் கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க வெங்காய செக்ஷனுக்கு வந்திருக்கோம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் வெங்காயம் வச்சிருக்காங்க பாருங்க. இது ஃப்ரோசன் செக்ஷன். இதுலயும் எல்லா ஃபிஷ்ஷும் கிடைக்கும். இங்க க்ளீன் பண்ணியும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் இதுலயும் வச்சிருப்பாங்க. இதுவும் ஃப்ரோசன் செக்ஷன் தான். இதுலயும் ஃப்ரோசன் ஐட்டம் தான் வச்சிருப்பாங்க. நாங்க வந்து ஷ்ரிம்ப் வாங்கினோம். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் பெருசாகவும் இருக்குன்னு. எங்க மம்மி வந்து ஃபுல் ஷ்ரிம்பா வாங்கினாங்க. நாங்கள் வீட்டிலேயே க்ளீன் பண்ணிடுவோம். அங்கேயே க்ளீன் பண்ணி தருவாங்க. பட் நாங்கள் வந்து வீட்டிலேயே க்ளீன் பண்ணியிருக்கோம் வாங்கிட்டு வந்தோம். இந்த சைடில் ஃப்ரோசனும் மீட் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. வாங்க நம்ம வாங்கின நண்டு என்னாச்சுன்னு பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வர நண்டில் ஒரு நண்டு தப்பிச்சு கீழே ஓடி போயிடுச்சு. நல்ல வேலைக்கு நம்மளோட கிச்சன் வந்து ஃப்ளோர் கிச்சன், அதனால தெரிஞ்சிச்சு. கார்பெட் பக்கம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும். தப்பிச்சு போன நண்டு பிடிக்கிறதுக்கு ஐயையோ
நண்டு பத்து பாடு அதை பிடிக்கிறதுக்குள்ளேயும் போடணும்னு ஆயிடுச்சு. இதுக்கிடையில என் தம்பி வேற நண்டை பிடிக்கிறடா அவனும் பிடிக்கிறடான்னு தெரியல, அவ்வளோ சட்டை. விட்டா கையிலேயே நண்டு பிடிச்சிருப்பான். அப்புறம் ஒரு வழியா நண்டை பிடிச்சிடும். வாங்க இப்ப நண்டை எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். எங்க அம்மாக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால நண்டு உயிரோட இருக்க போதே கிளீன் பண்ணுவாங்க. இந்த பாத்தீங்களா, பேக் சைடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஃபீமேல் நண்டு. இந்த மாதிரி ஃபீமேல் நண்டு வாங்குனீங்கன்னா செது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த மாதிரி காலை பிரிச்சுட்டு ஓட பிரிக்கணும். இதே மாதிரி எல்லா நண்டுக்கு பண்ணுங்க. அடுத்து எல்லா நண்டையும் ஓட்ட பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். பாருங்க, இந்த பக்கம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் கிராப் உயிரோட தான் இருக்கு. இந்த நண்டு மேல் நண்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் மேல் நண்டு. இந்த நண்டுல ஃப்ளஷ்லாம் அதிகமா இருக்காது, அது மாதிரி டேஸ்டும் சுமாரா இருக்கும். உள்ள இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணணும். இங்க பாருங்க, என் மம்மி கிளீன் பண்ணும் போது நண்டு எப்படி திகு திகுன்னு துடிக்குது. பார்க்கவே கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு, ஆனா அதே சமயத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நண்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க.
எல்லா நண்டையும் இந்த மாதிரி வெளவெளன்னு வர வரைக்கும் கழுவிக்கோங்க. எல்லாத்தையும் கழுவிட்டு கடைசியா மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நண்டுல இருந்து ஒரு வாரம் கூட வராது. வாங்க நண்டை சமைக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமா வெங்காயத்தை வறுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பொடியா நறுக்கி பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி மசிஞ்சதும் மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடுங்க. ஹை ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. கிராப் எப்படி குக் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கிறதுனா, கிராபோட ஷெல் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கணும். அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சமயத்துல கொஞ்சம் மிளகு, சோம்பு, சீரகம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா லைவ்ல வாங்கிட்டு வந்த கிராபோட கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்க ஒயிட் ரைஸோட சாப்பிட்டோம். இட்லி, தோசை, பரோட்டாவுக்கு கூட நல்லா இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹோல் ஃபேமிலிக்கு ஒரு கோல்டு வந்துச்சு. இதை சாப்பிட்ட உடனே ரொம்ப ரிலீஃப் ஆச்சு. உங்களுக்கு கோல்டு வந்துச்சுன்னா இந்த கிராப் கறியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.